எளிமையான உதாரணம் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் சொன்னார். பல பேர் படித்திருக்க கூடும், அல்லது அவர் பேசினதையே கேட்டிருக்க கூடும். அகிம்சை என்பது என்ன அப்படின்னா, காந்தியடிகள் உண்ணாவிரதம் இருக்கிறார்னா அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரிட்டிஷ்காரனுக்கு காலை உணவில் கை வைக்க முடியல. கோடிக்கணக்கான மக்கள் காந்தியடிகள் உண்ணவில்லையே என்று உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். அப்ப நிம்மதியா ஒரு ஆட்சித்தலைவர், கோடிக்கணக்கான இந்த நாட்டு மக்கள் என் இனத்தை சார்ந்த கூட இல்லை, என் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பசியால் பட்டினியால் தங்களை வருத்தி கொண்டிருக்கிற பொழுது ஒரு விரலை என் உணவு தட்டில் வைப்பதற்கு எங்கள் கை நடுங்குகிறது, விரல் நடுங்குகிறதுன்னு கானிங், கிளமன்சி கானிங் என்று வரலாற்றை சொல்வார்கள். கருணை உள்ள கானிங் பிரபு என்று சொல்வார். அவன் எழுதுறான், காந்தியடிகளை போன்ற தேசபக்தர்கள் உண்ணாவிரதம் இருக்கிற பொழுது என் உணவு தட்டில் ஒரு விரல் வைப்பதற்கு நடுங்குகிறது. பிரிட்டிஷ்காரன், ஆயுதங்களுக்கு நடுங்காத பிரிட்டிஷ்காரன் காந்தியடிகளுடைய உருவத்தை பார்த்து அஞ்சினான். நான் எழுதியிருக்கிறேன், பீரங்கிக்கு பயப்படாத பிரிட்டிஷ்காரன் காந்தியடிகள் ஈரங்கிக்கு பயந்து தலை வணங்கினான் என்பது இந்த தேசத்தில் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் சொன்னார். அகிம்சைனா என்னன்னு சொல்லி சொன்னா, வெங்காயம். என்ன வெங்காயம்? வெங்காயம் உரிக்கிற பொழுது வெங்காயம் அழுவதில்லை, எவன் உரிக்கிறானோ அவனை அழ வைக்கும். பிரிட்டிஷ்காரன் துன்பப்படுத்தினான அவனை உறுத்தும் வருத்துமே தவிர இவர்கள் அந்த அடி வாங்குகிறார்கள். அவர்கள் அதில் கலங்கி போவதில்லை. அவருடைய உறுதியை, இந்த தேசபக்தருடைய உறுதியை பிரிட்டிஷ்காரர்கள் வீசிய லத்தி அது வீங்கி போகும். ஆனால் இவர்களுடைய தேசபக்தி என்னாலும் நீங்கி போகாது. லத்திகள் வீங்கலாம், தேசபக்தி நீங்காது. அது இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு. இப்ப நான் சொல்லக்கூடிய செய்தியை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள் அன்பிற்குரியவர்களே. இப்ப சேர்த்து பாருங்கள், காந்தியடிகளுக்கு இவர் எழுதுகிறார், லியோ டால்ஸ்டாய் எழுதுகிறார், இந்த தத்துவம் 2000 வருஷத்துக்கு முன்பு நீங்கள் உயிர் வாழக்கூடிய உங்கள் நாடாக இருக்கக்கூடிய இந்திய நாட்டில் தெற்கு பகுதியில் தமிழ்நாடுன்னு ஒரு பகுதி, அதில் தமிழ்னு ஒரு மொழி பேசப்படுகிறது. அந்த மொழியில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கு கடைபிடிக்கக்கூடிய முறையை ஒருத்தர் அன்னைக்கே எழுதி உலக மக்களுக்கு சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? இடுக்கண் வருங்கால் நகுக என்பது மட்டுமில்லை. என்ன சொல்றார்? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல், இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வுங்கிற 2 திருக்குறளை, அதன் டிரான்ஸ்லேஷனை எழுதி லியோ டால்ஸ்டாய் மகாத்மா காந்தியடிகளுக்கு அனுப்புற. அப்பத்தான் திருக்குறள்ங்கிறது ஒன்று இருக்குது. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு. துன்பம் நிகழ்த்தியவனுக்கு கூட துன்பமும் கேடும் வேதனையும் வந்துவிடக் கூடாது என்று இயங்குகிறது. நான் ஒன்று சொல்றேன், என் வாழ்க்கையில் பார்த்தது. எங்க தெருவில் தெருவிளக்கு இருக்குது. இப்ப நான் எப்படி பார்க்கறேங்கிறது தான். எங்க தெருவிளக்கு எரிஞ்சதா நான் பார்த்ததே இல்லை. நான் பிறந்ததுலேருந்து பார்த்தது. தேனி தொகுதி திடீர்னு எரியுது. நான் சின்ன பையன், திடீர்னு எரியுது. என் தந்தையார்ட்ட கேட்டேன், இதுவரைக்கும் இந்த கம்பத்தில் தெருவிளக்கு எரிஞ்சதா வரலாவே இல்லை, திடீர்னு அப்பா இடைத்தேர்தல் வந்திருக்குது. அப்ப பொது தேர்தலை விட இடைத்தேர்தலில் அதிகமாக கவனிக்கிறான். இடைத்தேர்தல் வந்திருக்கு. எனக்கு அப்ப இடைத்தேர்தல்னால என்னன்னு தெரியாது. கேட்டுக்கிட்டேன், தந்தையார் சொன்னார்னு கேட்டுட்டேன். மாட்டினானா? விளக்கு பிரகாசமாக எரிகிறது. ஆனால் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சிறுவர்களாக நாங்கள் இருக்கிறது, எங்க தெருன்னு நாங்க நம்ப முடியல. இரவிலே விளக்கு எரிகிறது, எங்க தெருன்னு நம்ப முடியல. இவ்வளவு நாள் மாட்டாம இன்னைக்கு கொண்டாந்து மாட்டினையான்னு கல்ல கையில் எடுத்து உடைக்கிறான் ஒருத்தன். ஏன்னா நம்ம கத்து கொடுத்தது இளமையில் கல், இளமையில் அடிக்கிறான். கரிகாலம் பரம்பரை குறி வச்சா குறி தப்பாது. விளக்கு உடைந்து போகிற ஒரு மெர்க்கூரி விளக்குடைய விலை அன்றைக்கு 250 ரூபாய். இன்றைக்கு வாங்குகிற விலை ஒன்று
பதிவு செய்யப்படுகிற விலை ஒன்று. எல்லாமே வித்தியாசமா போச்சு, கணக்கு தப்புது. 2வது நாள் கொண்டாந்து தேர்தல் நேரம்ங்கிறதுனால இடைத்தேர்தல் 2வது நாள் விளக்க மாட்டான். இவன் பார்ப்பான், இன்னைக்கு மாட்டினையா, ஏண்டா இவ்வளவு நாள். அந்த கோவம்ல சின்ன பசங்க எரியினா உடஞ்சி போகுது. 3வது நாள் மாற்றான். அப்ப இன்ஜினியர் சொல்லி அனுப்புறாரு மின்வாரியத்தில் இருந்து, டெய்லி ஒவ்வொரு நாளும் 250 ரூபா 250 ரூபாய் அரசாங்கத்துக்கு லாஸ் ஆகுது, இழப்பாகுது. இன்னைக்கும் கொண்டு போய் மாட்டிட்டு சும்மா வராது, எவன் உடைக்கிறானோ அவனை பிடிச்சி கொண்டு வரும். இந்த 2 நாளும் மாற்றுறதுக்கு கொண்டு வந்து விளக்க கொண்டு வந்து மாற்றுறதுக்கு வந்தானா இல்லையா, 3வது நாளும் மின்வாரியத்திலிருந்து வருது. நீங்க மின்வாரியத்தினுடைய லாரியை பார்த்தீங்கன்னா பின்பக்க கதவுல மீ வான் போட்டுப்பான், மீண்டும் வான்னு அர்த்தம். அடிக்கடி உடைப்பான், மீண்டும் மீண்டும் வான்னு அர்த்தம். அது சுருக்கமா எழுதி வச்சிருக்கான், நமக்கு தெரியறதில்லை. 3வது நாள் வந்து 10 பசங்க கையில கல்ல வச்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு பேசிட்டு நிக்கிறான். கல்ல கையில வச்சிருக்கிறவனெல்லாம் கைது பண்ண முடியுமா? எவன் உடைக்கிறானோ அவனைத்தான் கைது பண்ண முடியும் இல்லையா? அப்ப 10 பேரும் கல்லை எடுக்கிறார்கள், ஓங்குகிறார்கள். வழக்கமா 2 நாள் உடைச்சானா இல்லையா, அவன் ஏற்கனவே பிராக்டிஸ் இருக்குது அவனுக்கு. தப்பு பண்றதுல அந்த பயிற்சி உதவுது. அடிக்கிறான், பளிச்சுன்னு எரிந்த விளக்குல பட்டு கண்ணாடி தெரிக்கிறது, இருட்டு வருகிறது, எல்லாரும் தப்பிச்சிட்டான். இதான் நடந்துச்சு. இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், தன்னை உடைத்தவனை கூட விளக்கு காட்டி கொடுக்கவில்லை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். அதுதான் அஹிம்சையினுடைய ஆதார தத்துவம். இது அப்துல் காதர் ப்ரொஃபஷனல் டச்னு வேணா வச்சுக்கோங்க. ஏன் அந்த மின்சாரத்துக்கு அந்த புத்தி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் என்ற 2 திருக்குறளை போல 2 மின் வடத்தில் வருகிற காரணத்தால் திருக்குறளின் புத்தி மின்சாரத்திலே இறங்கி இருக்கிறது. திருக்குறள் மாதிரி 2 வயர்ல வருது இல்லையா, 2 வயர்ல வருது. அப்ப இத எழுதி லியோ டால்ஸ்டாய் எழுதின உடனே அந்த மொழி என்ன, பேசக்கூடியவர்கள் யார் அப்படின்னு காந்தியடிகள் ஆரம்பிச்சு தமிழ் கற்றுக்கொள்ள முயற்சி எடுத்து, அவருக்கு நேர வாய்ப்பு, தேச விடுதலை பெரிய காரியமா இருந்ததுனால அதை ஒதுக்கி வைத்து விட்டு மொழி கற்பதற்கு வாய்ப்பில்லை. என்ன எழுதுறார் மகாத்மா காந்தியடிகள், நான் உலகத்தில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியதாக உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு அகிம்சை நெறிமுறையை துன்பப்படுத்துவனையும் நீ காயப்படுத்தி விடாதே, சுட்டவனையும் கூட ஹே ராம் என்று சொல்லிக் கொண்டுதான் அவர் சுட்டாராம், இவர் செத்தாராம். அவர் சுட்டாராம், சுட்டவனும் ராமன், செத்தவனுக்கு உள்ள இருந்தது யாரு, ராமன். அவர் சுத்தாராம், இவர் செத்தாராம். ஹே ராம்னா என்ன அர்த்தம்? அந்த ராமனும் கூட வாலியை மறைவாக நின்று கொன்றான். அது மாதிரி கைக்குள்ள துப்பாக்கி வச்சுட்டு சுடுறான். காந்தியடிகள் என்ன முடிவெடுத்தார்னு சொல்லி சொன்னா, ஆகா இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கருத்து நம்ம நாட்டில் நம்ம பூமியை சார்ந்த ஒருவர் இவ்வளவு உயர்ந்த கருத்தை தந்திருக்கிறாரே அப்படின்னு எடுத்தவர். அது காந்தியடிகளுடைய உள்ளம் நினைத்து, அடுத்தொரு பிறவி வந்தால் நான் தமிழனாக பிறந்து தமிழ் கற்க வேண்டும். இவ்வளவு சொல்றது எதுக்காகங்கிறத தயவு செய்து நீங்கள் மனதுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். நான் இன்னைக்கு என்ன நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னா, திருக்குறளை அன்றைக்கு தமிழ்லையோ ஆங்கிலத்திலேயோ முழுவதுமாக காந்தியடிகள் கற்க நேர்ந்திருந்தால் இந்த தேசம் தேசத்தின் தந்தையை இழந்திருக்காது. ஏன் தெரியுமா? திருவள்ளுவர் தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறார், பிரார்த்தனை கூட்டத்திற்கு இறை வழிபாட்டு கூட்டத்திற்காக காந்தியடிகள் 2 அங்கிகளை அணிந்து கொண்டு சிரித்தபடி வருகிறார். அந்த வீடியோ இருக்குது, இன்னைக்கு கூட நீங்க யூடியூப்ல உள்ள நுழைஞ்சு பார்க்கலாம். காந்தியடிகள் சிரித்து கொண்டு கும்பிட்டு கொண்டே வருகிறார். கூட்டத்தில் இருக்கிறவர்கள் கும்பிட்டு கொண்டே வருகிறார்கள். பின்வரிசையில் நின்று கொண்டிருந்த கோட்சே தான் சுடப்போகிற துப்பாக்கியை கைக்குள்ளே மறைத்து வைத்துக் கொண்டு அவரும் கும்பிட்டபடியே முன்னே வருகிறார்.
3 அடி பக்கத்தில் வந்து சொல்றார். ஏன் திருக்குறள் படித்திருந்தால் மகாத்மா காந்தியடிகள் அந்த தேசத்தந்தையை இந்த நாடு இழந்திருக்காதுன்னு அப்துல் காதர் சொல்றேன்னா என்ன காரணம்னா, திருவள்ளுவர் வந்தா 2000 வருஷத்துக்கு தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும், கும்பிடக்கூடிய கைக்குள்ளும் ஆயுதம் இருக்கும். நல்லா தட்டலாம். ஏன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஏன் தொழுத கையுள்ளும் படையடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. பகைவர்கள் அழக்கூடிய அழுகையை பார்த்துட்டு நீ ஏமாந்துராத. தொழுத கைக்குள்ளே ஆயுதம், சாகடிக்கக்கூடிய ஆயுதம் மறைந்திருப்பதை போல அது இருக்கிறது என்று தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும்னார். நான் இப்ப இந்த பாட்டை சொல்லி இந்த கருத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். தமிழ் இறைவன், தமிழின் அடையாளம் அப்படி இருக்கிற. கொரோனா வந்துச்சு இல்லையா, உலகத்தில் ஹாய் இப்படி அப்படி இப்படி எல்லா வகையான வணக்க முறையும் போச்சு. நீ என்ன தொடாத, நான் உன்னை தொடல. கொரோனாவிலையும் உயிர் காப்பாற்றியது தமிழ் வணக்கம் ஒன்றுதான். தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும்னு காந்தி படித்திருந்தால் காப்பாற்றத்தக்கதும் தமிழ்தான். அது மட்டும் இல்ல, உண்ணுதல் ஊட்டுதல் உயர்ந்த தொழில் வலதுகை, கழுவுதல் துப்புரவு செய்தல் தூய்மைப்படுத்துதல் இடதுகை. தூய்மையின் துப்புரவு தொழிலை செய்யக்கூடியவன் தாழ்ந்தவன், இழிந்தவன், கேவலமானவன், ஊருக்குள்ளே வாழ தகுதி அடைத்தவன், இவன் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவன், தீண்டத்தகாதவன், பார்வையில் படத்தகாதவன் என்று ஒதுக்கி வைத்த ஒரு சமூகத்தில் கழுவுதல் துப்புரவு செய்தல் என்ற இந்த தாழ்ந்த தொழில் என்று நீ கருதுகிறாயே, இதை செய்து தரக்கூடிய இடது கையையும் உண்ணுதல் ஊட்டுதல் என்கிற உயர்ந்த தொழிலை செய்யக்கூடிய வலது கையையும் இரண்டும் சமம் என்று சமப்படுத்தியது தமிழ் வணக்கம் மட்டும்தான். தமிழ் இறைவன் நான் சொன்னதற்கு காரணம் என்னன்னா, இறைவனுடைய முன்னாடி எந்த வேறுபாடும் கிடையாது. அப்துல் காதர் போனாலும் இறைவன் தான் இல்லையா. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. சிவபெருமானத்தான் பாடுறாரு. ஆனா அது என்னை விளக்குமா அல்லது உன்னை விளக்குமா, இந்த மண்ணை விளக்குமா, விண் தன்னை விளக்குமா? எல்லாரையும் யாரையும் விலக்கி வைக்காது. இப்ப பாருங்க, தமிழ்ங்கிறதுல உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களை 3ஆ பிரிக்கலாம். என்ன 3ஆ பிரிக்கலாம்னா, நல்ல வளமையா வல்லமையா இருக்கிறவன் ஒன்று, ரொம்ப முடியாம இயலாம மெலிஞ்சு போய் இருக்கிறவன் ஒருத்தன், 2க்கு இடைப்பட்ட நடுத்தரமானவன் ஒருத்தன். அப்ப உலகத்தில் இருக்கிற பல்வேறு இனங்களை சார்ந்த மனிதர்களை நாம் பிரித்து வகுத்து பார்க்கணும்னா, வல்லினம், மெல்லினம், இடையினம். உலகத்தில் இந்த பகுப்புங்கிறது தமிழ்ல மட்டும்தான் உண்டு. அவன் வல்லினம், மெல்லினம், இடையினம், இந்த 3 தான். செல்வத்தால், அதிகாரத்தால், நிலப்பரப்பால், மக்கள் தொகையால், அறிவியல் கண்டுபிடிப்பால், அறிவால், பகுத்தறிவால் ஏதோ ஒரு வகையில் வல்லமை பொருந்தியவனாக வலிமை பொருந்தியவனாக இருப்பான். அவன் வல்லினம். ஒன்றுமே இயலாதவனாக இருப்பான், முடியாதவனாய் இருப்பான் இல்லையா, முடியாதவனாய் இருப்பான். அவன் மெலிந்து போனவன் மெல்லினம். அதிகாரம் இல்லை, பேசுறதுக்கு ஆள் இல்லை, நீதிமன்றத்தில் போய் அவனால வாதாட முடியாது. அவன் விவசாயியா இருப்பான், இல்லாட்டினா நலிந்த தொழிலாளியா இருப்பான், சிறு குறு வணிகனா இருப்பான், சின்ன சிறிய தொழிற்சாலைகள் வைத்திருக்கிறவனா இருப்பான். இப்படி நலிந்து மெலிந்து போயிருக்கிறவர்கள் மெல்லினம். இடை இனம், வலிமையும் இல்லை, மெலிதலும் இல்லை, மேலும் போக முடியாம கீழும் வர முடியாம தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நடுத்தரம் இருக்கிறதே, அது இடை இனம். ஆனா மனிதன் ஒன்றுதானே, மனிதன் ஒன்றுதானே. தமிழ்ல பாருங்க, தா என்பது வல்லினம், மீ என்பது மெல்லினம், இல் என்பது இடையினம், மூவினமும் ஒரே மனித இனம் என்று சொல்வது தமிழ் மட்டும். அப்ப தமிழ் இறைவன்கிறது. அதனாலதான் என்ன பாடுறாரு அப்பர் பெருமான் பாடுகிற பொழுது, ஆ உரித்து தின்றுடனும் புலையரேனும்
கங்கைவார் சடகரந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டில் நாம் வணங்கும் கடவுளாரே. பசுவை அப்படியே உரிச்சு அப்படியே சாப்பிடுற புலையன், தொழிலால் புலையனார் உரித்து தின்று உழலும் புலையரேனும் அவர் எனக்கு வணக்கத்திற்குரியவர். அப்பர் பல்ல வணங்குகின்ற சிவபெருமானை போன்றவருங்கிறார். தொழிலால் இடிவில் உரித்து தின்றுழலும் புலையரேனும் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே என்று அப்பர் பெருமான் பாடினார்னா ஆன்மீக உலகத்தில் பெரியார் அப்பர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வேறுபாடு இல்லை. தமிழ் கற்றுக் கொடுக்கிற அந்த சமத்துவ உணர்வு இல்லை. இதோடு நாம் நிறைவு செய்யலாம். முருகப்பெருமான் தமிழ் இறைவன் என்று பாராட்டுகிறார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஏன்னு காரணம்லாம் நீங்க கேட்கக்கூடாது. 1000 காரணம் இருக்கு, 1000 காரணமா இருக்கு. ஒரு திருவிழா, ஊர் திருவிழா, இந்த நாடோடிகளாக வாழக்கூடிய குறவர் இனத்தை சார்ந்த ஒரு 5-6 பேர், அந்த காலத்தில் மின்சார விளக்கு கிடையாது, ஜெனரேட்டரை பின்னாடி வச்சுக்கிட்டு விளக்குகள் போடுறது கிடையாது இல்ல. அப்ப ஒரு வார காலம் ஊர் திருவிழாவில் இந்த பெட்ரமாஸ் லைட்டை தலையில் தூக்கி வச்சுட்டு சாமி புறப்பாட்டில் இருந்து இந்த நிலையை வந்து அடையிற வரைக்கும் இரவெல்லாம் விழித்திருந்து விளக்கை தலையிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குறவர்கள் கூட்டத்தில் ஒரு வாரம் தொடர்ச்சியா லீவ் எடுக்காம வந்த ஒருத்தர் முருகப்பெருமான் தேர்தட்டில் பவனி வர்றார். குருக்கட் அந்த சப்பரத்திலேயே உட்கார்ந்திருக்கிறார், பூசை பண்ணிட்டே வர்றார். இவன் மெல்ல அந்த பெட்ரமாஸ் லைட்டை தூக்கி தலையிலே சுமந்த அந்த குறவர் குலத்தை சார்ந்த குறவர் கொஞ்சம் அப்படி பக்கத்துல வந்து கொஞ்சம் தூக்க மயக்கத்துல மேல குருக்கள் மேல சாஞ்சிடுறார். சாஞ்ச உடனே அவர் குளிச்சுட்டு தான் இனி சாமியை வந்து பூசை, அவருடைய வழிபாட்டு முறை. மகாபாவி, இனி எப்படிடா நான் பூசை பண்ணுவேன், இன்னும் 3 தெருவுக்கு போக வேண்டி இருக்குதே, ஏன் மேல சாஞ்சிட்டேன்னு அவனை திட்டுறார். இது பாட்டு. கடைசி வரையில தெரியுமா, முருகனுக்கு பக்கத்தில் இருக்கும் வள்ளி கழுக்கென சிரித்தாள். ஏண்டா குறவன் கொஞ்சம் சாஞ்சிட்டான்னு சொல்லி குருக்கள் கத்துறாரு, வள்ளி சிரிக்கிறாளாம், பேசக்கூட இல்லை. தேவ் உங்க முருகன் எனக்கு பக்கத்தில் எவ்வளவு நெருக்கமா உட்கார்ந்து இருக்கிறான், அதை பாத்தியாடான்னு கேட்க. வள்ளி கழுக்கென சிரித்தாள். அப்ப இறைவனுக்கு பார்வையில் என்ன தீண்டாமை இருக்கிறது? இல்ல, முருகப்பெருமான் வடிவமே தமிழ் என்று சொன்னார். என்ன அற்புதமான பாட்டு பாருங்க. முருகப்பெருமான் வடிவமே தமிழ் என்று சொன்னார். கவி பழைய புலவர் ஒருத்தர் சொல்றார், தெரிஞ்ச பாட்டு தான் உங்களுக்கு, ஆனா தமிழோடு சேர்த்து பார்க்கணும், வேற ஒண்ணும் இல்லை. ஆச்சா, என்னாச்சு? நீங்க 6 2 12 கை, 12 உயிரெழுத்து மாதிரி. உயிரெழுத்து கடைசியில் என்ன இருக்கும்? ஆயுதம், வேலாயுதம். இதை ஜெயிக்கவே முடியாது. அமெரிக்கா, ஜெர்மன், ரஷ்யா நிலவோடு போட்டியிட்டு கொண்டு எத்தனையோ போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்த பொழுது இன்றைக்கு நிலவின் அந்த இருண்ட பகுதியிலே ஒருவன் இந்தியாவினுடைய லேண்டரை இறக்கி அந்த பகுதியிலே வெளிச்சம் சேர்த்திருக்கிறான். வீரமுத்துவேல் முழுக்க தமிழ் வழியிலேயே பயின்றவன். அதுக்கு முன்னாடி ஒரு மயில்சாமி, சந்திராயன் 3 இஸ்ரோவில் இன்றைக்கு வேலை பார்த்து இந்த அதிசய சாதனையை மண்ணிலே இருந்து விண்ணிலே தடம் பதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தமிழர்கள் என்பதில் ஒரு 80 விழுக்காடு சயின்டிஸ்ட் பூரா தமிழர்களாக இருக்கு. ஐயா மயில்சாமி அண்ணாதுரை வந்தார். நம்ம ஐயா வணங்காமுடி இருக்கிறாரு, வணங்காமுடின்னு பேரறிஞர் அண்ணா அவருக்கு பேர் வச்சார். அவ்வளவு பெருமைக்குரியவர். அப்ப அந்த குடும்பம் எப்படின்னு பாத்துக்கங்க. அண்ணா வந்து பேரை வணங்காமுடின்னு வச்சார். இன்னைக்கு வரைக்கும் வணங்கல, ஆனா அந்த குழந்தைகளுக்கு வணக்கம் செலுத்துறார். வணங்காமுடியை வணங்க வைத்தது தமிழ் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
கர்நாடக மாநிலத்தில் 35 ஆண்டுகள் தமிழ் பேராசிரியராக கோலார் தங்கவயலில் பெங்களூரில் பணியாற்றி இன்றைக்கு 7 கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டு மார்கழி பெருவிழாவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார் இல்லையா. கலைஞரை பற்றி முதல் ஆராய்ச்சி சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்வேடு சமர்ப்பித்தவருக்கு பேர் தான் வணங்காமுடி. குழந்தைகளுக்கு ஐயா ராஜகோபால் ஏதோ வந்திருக்கிறார் வீட்டுக்குனால பரிசு கொடுக்கறதுக்கு மேடையை கூப்பிடல. மார்கழி விழா மேடை பரிசு கொடுக்கிறவர்களும் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், பரிசு பெற போகிறவர்களும் உயர்ந்து வர வேண்டும். எவ்வளவு நல்ல உள்ளம் பார். 6 2 12 கை உயிரெழுத்து, இறுதியில் இருப்பது ஆயுத எழுத்து வேலாயுத. நீ எந்த தெய்வத்துக்கும் பொருத்த முடியாது. ஞானக்கண் உட்பட 2 கண்கள் 18 கண்கள் மெய்யெழுத்து. உயிரும் மெய்யும் ஆயுதமுமாக இருக்கக்கூடியவன் முருகனான். அவன்தான் தமிழே வடிவமாக இருக்கக்கூடிய முருகன். அதனாலதான் அவன் வள்ளிய திருமணம் பண்ணிக்கிட்டு. திருத்தக்க தேவர் சமண சமயத்தை சார்ந்த சீவக சிந்தாமணி எழுதினாலும் கூட சிந்தாமணி காப்பியத்தில் 9வது நூற்றாண்டில் ஒரு பெண்ணை மணப்பதற்கு அந்த சீவகன் என்கிற சீவக சிந்தாமணியினுடைய கதாநாயகன் தயங்கிய பொழுது 9வது நூற்றாண்டில் திருத்தக்க தேவர் ஒரு சமண புலவர் பாடுறாரு இல்லையா. குலம் நினையல் நம்பி, குலம் என்னன்னு பார்க்காத கொழுந்தார் முருகன் வள்ளியின் நலன் நுகர்ந்தானே. ஒரு மலைக்குள பெண், ஷெட்யூல்டு ட்ரைப், எஸ்டி அப்படி நினைக்கல. டே நீ வழிபடக்கூடிய குலம் நினையல் நம்பி கொழுந்தார் வள்ளியை நலம் நுகர்ந்தான். அவ்வளவு பெரிய முருகனை வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்டா. நான் ஏதோ ஒரு தாழ்ந்த குலத்தை சார்ந்தவள், நீ தயங்குகிறாயா என்று 9வது நூற்றாண்டிலேயே மனித வேறுபாடுகளை தகர்த்தது முருக வழிபாடு என்பதை நாம் மறந்துவிட்டோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு 3000 வருஷம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய அந்த தொல்காப்பியம் சொல்கிறது, மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெரும்புணல் உலகம்னு ஒவ்வொரு நிலம் நான் நிலம், அந்த நிலத்தில் காடும் காடு சார்ந்த முல்லை பகுதிக்கு திருமால் தெய்வம், அதனைப் போலவே குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த பகுதிக்கு சேயோன் முருகன் தெய்வம், அது மாதிரி பெருமணல் உலகத்திலே வருணன் தெய்வம். அது மாதிரி தெய்வங்களை வரிசைப்படுத்தி சொல்கிற 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் முருக வழிபாடு இருந்திருக்கிறது. அதனாலே தான் தெள்ள தெளிவாக உணர்ந்த நம்முடைய ஞானி சொன்னார் இல்லையா, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொன்னார். ஆண்டவனுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் சொல்றாருன்னு நினைக்காதீங்க. அவரை இறைவனாக கண்டு உணர்ந்து, உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை திருமூலர் வாக்கியம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று உலகத்திற்கு சொன்னது தமிழ். அதுதான் தமிழ் இறைமை, தமிழ் வழிபாடு, தமிழ் ஆன்மீகம். இதை தந்தது மார்கழி பெருவிழா மேடை என்கிற காரணத்தால் இலக்கிய மேடைகள் எங்கோ 1-2 இடங்களில் சின்ன விளக்காக மின்னிக் கொண்டிருந்த அப்துல் காதரை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டிய வானத்திற்கு பெயர்தான் மார்கழி பெருவிழா. எனவே இதை நாம் ஆன வகையில் அனைத்தும் தமிழை காக்க வேண்டும், இந்த மரபை பண்பாட்டை கலாச்சாரத்தை பேண வேண்டும் என்று எண்ணி தூக்கி பிடிக்க வேண்டியது மார்கழி பெரு. சின்ன அளவிலாவது நாம் அதற்கு உதவ முடியும் என சொன்னால் அந்த உதவி நாம் மனமாற வழங்குவதற்குரிய தகுதி மார்கழி பெருவிழாவுக்கு இருக்கிறது என சொல்லி, பொதுவாக தேர்வு முடிவுகள் விடைத்தாட்கள் திருத்துகிற பொழுது நான் வழக்கமாக சொல்றது, எக்ஸாமினேஷன் பேப்பர் திருத்துகிற பொழுது சில மாணவர்கள் எழுதுவார்கள் இல்லையா, கடைசி பகுதியில் மீதியை செப்டம்பரில் காண்கன்னு எழுதும். ஏன்னா இதில் முடியாதுன்னு, மீதியை நாளை காண்க என சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.